வணக்கம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவான் மீனத்திற்கு வந்து விட்டார் அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி மீனத்துக்கு வர்றதாக திருநள்ளாறு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டும் சொல்லுது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பார்க்கலாம் ராசி பலன், சனி பயிற்சி பலன்களையும் சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பரான நாள். வெற்றி, உயர்வு, உங்கள் தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. 7.5 சனி ஆரம்பிக்குது, வழிபாடு முக்கியம். 24 வயசு அந்த ரேஞ்சில் இருந்தால் பொங்கு சனி ஆரம்பிக்குது, நன்மைகள் உண்டு. ஆமாம், அதுக்கு கம்மியாக இருந்தால் முதல் சுற்று வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் ஒரு தீபம் போடுங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம அன்பளிப்பு கொடுங்க. அர்ச்சனை தட்டில் பணம் போடுங்க. இதுக்கெல்லாம் காசு நீங்கள் தருவீங்களான்னு கேட்காதீங்க. அதில் மட்டும் சிக்கனம் பார்க்காதீங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. கோயிலிருந்து படித்து பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க. நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. அனுபவத்தில் அதனோட பலனை நீங்கள் பார்ப்பீங்க. உறுதி உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம், அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானமாக இருக்கணும், முக்கிய முடிவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை நேரம் இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாயாதேவியே போற்றி, சந்திரனே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராகவன் ஒரு புக் எழுதியிருக்கார், பொலிக பொலிக, ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. வாங்கி படித்து பாருங்கள். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறோம். செல்லில் தேடினா கிடைச்சிரும். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பிரதிபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் ஒரு தீபம் போடுங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம அன்பளிப்பு கொடுங்க. அர்ச்சனை தட்டில் பணம் போடுங்க. இதுக்கெல்லாம் காசு நீங்கள் தருவீங்களான்னு கேட்காதீங்க. அதில் மட்டும் சிக்கனம் பார்க்காதீங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. கோயிலிருந்து படித்து பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க. நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. அனுபவத்தில் அதனோட பலனை நீங்கள் பார்ப்பீங்க. உறுதி உறுதி. கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டம சனி விலகிடுச்சு. அப்புறம் என்ன, பூச நட்சத்திரத்துக்கு இன்னும் நன்மை அதிகம். ஏன், பூசத்தினுடைய தலைவர் சனி. அதனால் மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். இன்றைக்கும் சூப்பர். அஷ்டம சனி விலகிடுச்சு, அதுவும் சூப்பர், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை நீலம். சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் ஒரு தீபம் போடுங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம அன்பளிப்பு கொடுங்க. அர்ச்சனை தட்டில் பணம் போடுங்க. இதுக்கெல்லாம் காசு நீங்கள் தருவீங்களான்னு கேட்காதீங்க. அதில் மட்டும் சிக்கனம் பார்க்காதீங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. கோயிலிருந்து படித்து பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க. நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. அனுபவத்தில் அதனோட பலனை நீங்கள் பார்ப்பீங்க. உறுதி உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. அஷ்டம சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு. உடல்நலத்தில் அக்கறை காட்டணும், நிதானமாக இருக்கணும், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணிக்கிட்டா நிதானம், அலட்டல், கர்வம் வேண்டாம். உடல்நலத்தில், வண்டி ஓட்டுறதுல பொறுமை. ஆமாம், மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாயாதேவியே போற்றி, சந்திரனே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராகவன் ஒரு புக் எழுதியிருக்கார், பொலிக பொலிக, ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. வாங்கி படித்து பாருங்கள். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறோம். செல்லில் தேடினா கிடைச்சிரும். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் நல்லது, ஜெயிக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. கண்டச்சனி ஆரம்பிக்குது. எனவே உங்கள் வயசு
18க்கு மேலே இருந்தால் ஆண் பெண் சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள், கணவன் மனைவி, குடும்பம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்குவங்க மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரம் படித்து பாருங்க, நல்லது. எல்லாம் பண்ணுங்க, நல்ல மாற்றம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சனி இன்னும் 2.5 வருஷத்துக்கு 3 ராசிக்கு ஏகப்பட்ட உதவி வேலை செய்வார். அதில் ஒன்று உங்களுது. வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இன்று நல்ல நாள். சனி பெயர்ச்சி நல்லா இருக்கு. திருஷ்டி இருக்குவங்க மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரம் படித்து பாருங்க, நல்லது. எல்லாம் பண்ணுங்க, நல்ல மாற்றம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம் இருக்கு. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. அர்த்தாஷ்டம சனி விலகுது. 4ல் இருக்கிற சனி விலகி போயிடுச்சு. எனவே வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் குறையும், தொல்லைகள் குறையும், நன்மை ஓரளவு அதிகமாகும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, சந்திரனே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராகவன் ஒரு புக் எழுதியிருக்கார், பொலிக பொலிக, ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. வாங்கி படித்து பாருங்கள். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். செல்லில் தேடினா கிடைச்சிரும். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. எனவே வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உண்டு, கல்வி சம்பந்தப்பட்ட சிக்கல் உண்டு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். இன்னைக்கும் நாள் நல்லா இல்லை. ஆமாம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம். ஓம் ரமணரே போற்றி, யோகி ராம் சூரத் குமாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இவங்கெல்லாம் அண்ணாமலையை மையமாக கொண்டவர்கள். திருவண்ணாமலையை, அருணாமலை தான் அண்ணாமலையாச்சு. அருணன்னா சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பாடு கொடுங்க, நல்லது. ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் இருக்குது. அதை படித்து பாருங்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்க்கறது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது. மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். கோபம் அதிகம், பிடிவாதம் அதிகம், பணிவு முக்கியம். இதெல்லாம் கெட்ட குணத்தெல்லாம் குறைக்கணும். 7.5 சனி விலகிடுச்சு. சூப்பர், பிரமாதமான காலகட்டம் சனி தருவார். சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உயர்வு உண்டு, நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம். ஓம் ரமணரே போற்றி, யோகி ராம் சூரத் குமாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இவங்கெல்லாம் அண்ணாமலையை மையமாக கொண்டவர்கள். திருவண்ணாமலையை, அருணாமலை தான் அண்ணாமலையாச்சு. அருணன்னா சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பாடு கொடுங்க, நல்லது. ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் இருக்குது. அதை படித்து பாருங்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்க்கறது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது. கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். பிரமாதமான நாள். 7.5 சனியினுடைய பாதிப்பு பாதச்சனிக்கு போயிடுச்சு. அது நல்லது தான், ஓரளவுக்கு தொல்லை குறையும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குவங்க மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரம் படித்து பாருங்க, நல்லது. எல்லாம் பண்ணுங்க, நல்ல மாற்றம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும்,
உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். என்ன 7.5 சனியில் சனி ராசிக்கே வந்துட்டார். உங்கள் ராசிக்கு தலைவர் குரு, அதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நல்லது. சனியினோட தொல்லை குறையுது, அது உறுதி. சனியினோட தொல்லை குறைகிறது என்பது உறுதி. கடந்த 2.5 வருடமாக சனி கொடுத்த கஷ்டங்கள் குறையும், இல்லாமற் போகாது. கஷ்டம் இல்லைன்னு ஆகிடாது, கஷ்டம் இருக்கும், ஆனால் குறையும். மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் குறையும். ஏன்? மே மாதம் கடகத்துக்கு குரு வந்துடுவார். அங்கேருந்து குரு மீனத்தை, அதாவது சனியை பார்க்குறார். அவ்வளோ. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம். ஓம் ரமணரே போற்றி, யோகி ராம் சூரத் குமாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இவங்கெல்லாம் அண்ணாமலையை மையமாக கொண்டவர்கள். திருவண்ணாமலையை, அருணாமலை தான் அண்ணாமலையாச்சு. அருணன்னா சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு, குலதெய்வத்தை நினச்சி சாப்பாடு கொடுங்க, நல்லது. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் இருக்குது, அதை படித்து பாருங்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்க்கறது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது. நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.